டெல்லியில ஒரு பிளாஸ்ட் வெடிக்குது. வெடிச்ச உடனே உமர் நபி அப்படின்னு ஒரு முஸ்லீமை கைது பண்றான். தொடர்ந்து உடனே இன்னொரு மதரசாக்கு போறான். அங்க ஒரு 5 பேரை கைது பண்றான். நீங்க அப்படியே வரலாற்று பக்கத்தை புரட்டி பாருங்க. இதே போலத்தான் மாலேகானிலே குண்டு வெடித்தது. குண்டு வெடித்தவுடன் வெடிச்சது எங்கன்னா பள்ளிவாசல்ல வெடிக்குது, கபரஸ்தான்ல வெடிக்குது. 37 இருந்து 40 பேர் இறக்குறான். கைது செய்யப்பட்டவங்க பூரா முஸ்லீம். எல்லாரும் யாரை அரெஸ்ட் பண்ணா? முஸ்லீம்களே அரெஸ்ட் பண்ண. மகாராஷ்டிரால மாலேகான் முஸ்லீம்கள் டென்ஸ்டா இருக்கக்கூடிய ஏரியா. அகைன் இன்னொரு குண்டு வெடிக்குது. அகைன் முஸ்லிம்ஸே அரெஸ்ட் பண்றான். ஒரு சீரியல் ட்ரெயின் பிளாஸ்ட் நடக்குது. 118 பேர் மேல இறக்குறான். அகைன் முஸ்லிம்ஸே அரெஸ்ட் பண்றான். கிட்டத்தட்ட 19 வருடம் வழக்கு நடக்கிறது. ட்ரையல் கோர்ட் தண்டனை கொடுத்துட்டான். ஹைகோர்ட்ல அப்பீல் போறாங்க. 19 வருடம் கழித்து ஹைகோர்ட் சொல்கிறது, இந்த சாட்சியங்கள் எல்லாம் நிர்பந்தித்து பெறப்பட்டவை, இதற்கும் இந்த முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 19 வருஷம் கழிச்சு 19 வருஷம் கழிச்சு அவன் இளமைக்கு எவன் பதில் சொல்லுவான்? அவனை தீவிரவாதி முத்திர குத்திட்டீங்களே, எவன் பதில் சொல்லுவான்?